அரசு கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டீங்க. அடுத்த உங்கள் நிலைப்பாடு எப்படி தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் அமைக்கப்படும். புரட்சிக்கலைஞருடைய விஜயகாந்துடைய மரணம் வந்து அதுக்கான தலைவர்கள் வருகை அது ஏதாவது தேர்தலில் கூட்டணி விஷயமா மாறல் ஏதாவது தேர்தலே அறிவிக்கல. இப்போ தான் வந்து அவர் மறைஞ்சிருக்காங்க. அவருடைய குடும்பத்தாரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரிய விஜயகாந்த் இழந்த வேதனை இதையெல்லாம் தேர்தல் அறிவிக்கிற காலகட்டத்தில் எந்தெந்த கட்சி யாரோட கூட்டணி என்பது தெளிவுபடுத்தும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு வலிமையான கூட்டணி அமைப்பெற்று நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம். 40 பாண்டிச்சேரி 40 இடங்களிலும் 7-8 தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டை பற்றி ஏற்கனவே உலக முதலீட்டு மாநாட்டை ஸ்டாலின் நடத்தினாங்க. இதுலேயும் எந்த பயணம் தெரிஞ்ச மாதிரி தெரியல. புதிய தொழிற்சாலைகள் வந்ததாக சொல்கிறாங்க. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி அதன் மூலமாக தொழில் முதலீட்டு ஈர்த்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டால் தான் அந்த பணி தான் பல நடந்துட்டு இருக்கு. இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசாங்கம் அமைந்த பிறகு தமிழகத்தில் சொல்லிக்கொள்கின்ற அளவிற்கு புதிய தொழிற்சாலைகள் வந்ததாக தெரியவில்லை. சார், விஜயகாந்தோட மறைவு ஊர்வலத்தில் அதிகப்படியான மக்கள் வெள்ளம் திரண்டுது. அது அனைத்தும் அவங்களுக்கான வாக்கு, அவங்களோட பலம் அப்படின்னு கருத முடியுமா? இது ஒரு தேசிய முற்போக்கு திராவிட இது ஒரு தலைவருக்கு கிடைக்கும் மரியாதை. இந்த கேள்வி வந்து இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டது பொருத்தமல்ல. சார், எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் உங்களுடைய செயல்பாடுகள் அது சட்டமன்றத்தில் சொல்ல முடியும், சொல்ல முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.